श्रीगुरुभ्यो नमः। पुत्रेण लोकाञ्जयति पौत्रेण आनन्द्यमस्तुते अथ पुत्रस्य पुत्रेण ब्रद्रस्याप्नोति विष्टपम्. இப்படி ஒரு ஸ்லோகம் மனுஸ்மிருதியில் இருக்கு. எல்லா லோகத்தையும் ஜெயிக்கிறான் புத்திரனானதுனால. அனுருணன் ஆயிட்டானே, இகலோகமும் இருக்கு பரலோகமும் இருக்கு. ஆமாம், இகலோகத்தில் வியாபகாரிக லோகத்தில் புத்திரனுக்கு சகல விதமான ஒத்துழைப்பையும் கொடுக்குறான். லோகாஞ்சயதி பகுஜனம், 3 லோகத்தையும் ஜெயிக்கிறான், 14 லோகத்தையும் ஜெயிக்கிறான். பௌத்திரேன ஆனந்தியம் அஸ்துதே, அதான் ஆனந்தியம், ஆனந்தம். பௌத்திரம் வந்துவிட்டு அவனுக்கு ஆனந்தம் வந்து. எப்படி வந்தது? அவன் என்ன நினைச்சான், புத்திர பிராப்திங்கிறது ஸ்வயம் தன்னுடைய வம்ச விருத்திக்குள்ளவன் நினைக்கிறேன். எனக்கு புத்திரன் பிறந்தா அத்தியனத்தில் ஒரு கடன் எடுத்து விவாகம் பண்ணத்தின 2 கடன் போடுறது தேவதாரணம். புத்திரனுடைய முகம் பார்த்த உடனே பிதൃ எடுத்து, அது மட்டும் விஷயமல்ல. பிதൃணத்தை எடுக்கிறதுக்காக தான் புத்திரம் வரான்னு இல்லை. அந்த புத்திரன் இதே தர்மத்தை அனுஷ்டானம் பண்ற போது அந்த பரம்பரையா இருக்கக்கூடிய தர்மம் இருக்க, அது சங்கிலி கோர்த்த மாதிரி அதை மேலே மேலே அபிவிருத்தி பண்ணிட்டு இகலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் சகாயமா மாறுறான். அப்படி அந்த குழந்தைக்கு ஒரு பெருமை இருக்கு. ஆமா, அவர் சொல்லுவாரு, ஆச்சாரியாய பிரியந்தரமாகத்ய பிரஜாதந்தம் ஆவ்யவச்சேத்சி. பிரஜாதந்துவை கட் பண்ணாத, பரம்பரை வேணும். ஆமா, என்ன தாற்பயம்? வேதத்தை காப்பாற்றுறான், யாகத்தை பண்றான், பிதுக்களை திருப்திப்படுத்துறான். அதே சமயத்தில் தாயார் தகப்பனார காப்பாற்றுறான். இப்ப லௌகிகமான விவகார ஜாதத்திலேயும் சந்தோஷத்தை கொடுக்குறான், பாரலௌகிகமான விஷயத்தையும் அவன் கவனிக்கிறான். 2 பிரயோஜனம் புத்திரனால. ஆமா, இது எல்லாத்தையும் விட லோகத்துக்கு என்ன பிரயோஜனம்? தொடர்ச்சியா வேதாத்தியன பரம்பரையை அவன் லோகம் பூரா காட்டுறான். அது என்ன, அதை கட்டுனா பெருசுன்னா உபனிஷத்தை சொல்றத தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபசர்பந்தி தர்மேன பாபம் அபனுததி தர்மே சர்வம் பிரதிஷ்டிடம் தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி. அந்த தர்மத்துக்கு ஆணி வேதா இருக்கக்கூடிய வேதத்தை நிரந்தரமாக காப்பாற்றுறதுனாலேயே இவன் லோகத்தை தாங்கக்கூடிய தர்மத்துக்கு உரம் கொடுக்கிறானே. அப்படி அப்படி ஒரு உரம் கொடுக்கறதுன்னு வருத, அப்போ இவனுடைய வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. நீ தனி மனிதனுடைய பிதൃணத்தை மாற்றினான்னு மட்டும் இருக்காது, அது இல்லை. தனி மனிதனுடைய அது மட்டும் இல்லை, நிறைய பிரயோஜனம் இருக்கு உற்பத்தியில். அதனால கிரகஸ்தாசிரமம் எப்படி தெரியுமோ, எல்லா ஆசிரமத்தை விட வசந்தது. கிரகஸ்தாசிரமத்தோட சகல தர்மங்கள் டச் ஆகும் பல கோணங்கள்ல. இன்னொன்றா இருக்கக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் வேதாத்தியனம் பண்றதுக்கு ஒத்துழைக்கிறான். அண்ணன்டா இருக்கக்கூடிய அடுத்த ஆசிரமம் 2 இருக்க, அவள வரவாளுக்கெல்லாம் சகாயத்தை கொடுக்குறான். அப்போ அவன் நடுநிலையில் இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் 2 விருத்தி பண்றான். அதனால அந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு ஒரு வைசியம் கொடுத்துருக்கார். ஆமா, அதனால கேவலம் ஒரு புத்திரோத்பத்தியோட நிறுத்தலேவன். புத்திரோத்பத்தினால என்னெல்லாம் விளையிறது இப்ப சொன்னேனே, புத்திரேன லோகாஞ்சயதி பௌத்திரேன ஆனந்தியமஸ்துதே அது புத்திரஸ்ய பௌத்திரேன பிரத்ரஸ்யாப்னோதி விஷ்டபம். மோட்சபதின்னு அவனுக்கு கிடைக்கிறது அப்படி இருக்க. அவளே சொல்லுவாப்பா, புத்திரனால தான் அவனுக்கு பிதுர்த்த பிராப்தி.
பிதுத்துவ பிராப்தி என்கிறதான ஒரு ஸ்டேஜ் வரணும்னா புத்திரம் வேணும், இல்லைன்னா இல்லை. அப்போ பிதுக்களுடைய கடனை தீர்க்கிறாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்று, நீ இருக்கக்கூடிய மனுஷத்துவத்திலிருந்து சரீரத்தை விட்டு வெளியில் வந்த உடனே அது பிரேதமாக மாறுறதுனால, அப்படியே இருந்தால் சரியாகாதுங்கிறதுனால தெய்வீகமான பிதுக்களோடு சேர்த்து வைக்கலாம். அதுதான் பிதுத்துவ பிராப்தி. பிதுத்துவ பிராப்திங்கிறதுடைய அர்த்தமே என்ன தெரியுமா? அந்த புத்திரனால மட்டும்தான் பண்ண முடியும். ஆமாம், அதுக்கு தான் புத்திரம் வேணும்னு சொன்னான். அப்பத்தான் பிதிர்வண்ணம் விலகிறதுன்னு அர்த்தம். பிதுக்களுடைய கடன்லேருந்து அவன் விலகி வராங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? சரீரத்தை தியாகம் பண்ணி அந்த ஜீவாத்மா வெளியில் வந்தவுடனே பிரேத ரூபமாக இருக்கிறத அது எங்குமே இல்லாத சிந்தாடப்படாதுங்கிறதுக்காக அடுத்த பரம்பரையில் செய்ய வேண்டியது, அந்த பரம்பரையில் செய்ய வேண்டியதான கர்மானுஷ்டானத்துக்கு சகலவிதமான கர்மானுஷ்டானத்துக்கும் அங்கபூதமாக பிதிர்பூஜனம் வச்சிருக்கிறதுனால அந்த பிதிர்களை நாம் கிரியேட் பண்ணி வச்சால்தானே சுபகாரியங்கள்லாம் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் பூர்ண பலத்தோடு நடக்கும். அதுக்கு வரைக்கும் அவன் வேலை செய்யறான், அந்த பிள்ளை அது வரைக்கும் வேலை செய்யறான்னு தர்மசாஸ்திரம் என்ன பண்ணிட்டு பிதிர்களை சகல கர்மாவிலையும் அங்கபூதமாக வச்சு விட்டு, அப்ப கர்மாவுக்கு பூர்ண பலத்துவம் கிடைக்கணும்னு சொன்னாலே பித்ராராதனை அவசியம். சத்து போனதுக்கு அப்புறம் 10 நாள் பண்ற விஷயத்தோட இல்லை. இந்த 10 நாள்ங்கிற சப்ஜெக்டே அந்த பூர்வாங்க கலாபம் இருக்க, அதெல்லாம் இந்த சரீரத்தில் இத்தனை நாளும் இருந்த அந்த ஜீவாத்மாவை சரீரம் விட்டு போயிடும், நிற்காது. அதுக்கு நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். சத்பாவ விகாரம் அதில் கடைசியில் அகர்தனம்ங்கிறது உண்மைதான். அதுக்கு புதுசாக ஒன்றும் கற்றுக்க வேண்டாம். அஸ்தி ஒரு ஜீவாத்மா இருக்கு, ஜாயதே சொல்ற கர்ப்பத்தில் வரானே, ஆத்மாவை புத்திரனாமாசி சஜீவ சரத சரந்து சொல்றானே, என்னோட ஆத்மா தான், அதுதான் புத்திரன்னு பேரு. அங்கே சைதன்யம் இருக்குன்னு ஒத்துக்கிறானே, அங்கே இருக்கு ஆத்மா அஸ்தி. உள்ள வந்த உடனே ஜாயதே பிறக்கிறான் பிள்ளை, உள்ள அஸ்தி. எப்படி 3 மாதத்துல சைதன்ய பிரவேசம் வந்த உடனே அந்த குழந்தை சிசுவு அஸ்தி. 10 மாதம் ஆனோன்னு வெளியில் வரான ஜாயதே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வர்த்ததே. அந்த வர்த்ததே வந்த உடனே கிட்டத்தட்ட கர்ப்பாசிரமம் வரைக்கும் வர்த்ததே. விவரணமதை மாறுறான் ஆசிரமத்தோட. அந்த மாறுதல் நீளம் இருக்கு. இது வரைக்கும் 2 ஆசிரமத்தோட வியாபிச்சிருக்கு. எந்த 2 ஆசிரமம்? பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம். அத்தனை தர்மங்களும் அங்கதான் கொட்டி கிடக்கு. என்னெல்லாம் தர்மம் இருக்கோ அந்த தர்மங்கள்லாம் பிரம்மச்சரியத்திலையும் இதுலேயும் தான் இருக்கு. பிரம்மச்சரியத்தில் தர்மம் ஆரம்பிச்சாச்சு, வேதத்தை கற்றுக்கிறது. அதுக்கப்புறம் அப்பவும் ஆரம்பிச்சு விட்டாங்க. 3 பேருக்கும் நித்தியகர்மா பண்ணுறான். ஷட்கர்மானு தினே தினே பண்ணுறானே. கிரகஸ்தாசிரமம் வந்தோடனே 4 பக்கமாக தர்மம் வளர்ந்து கொடுத்து நல்ல தர்மத்தை பண்ணுறான். கிரகஸ்தருக்கு தர்ம அனுஷ்டானம் ஜாஸ்தி வச்சிருக்கான். அங்கே யாகத்தை பண்ணுறான், நித்தியமாக வரக்கூடிய கர்மாக்களை பண்ணுறான், சகல தேவதையை ஆராதனை பண்ணுறான், பிரம்மச்சாரியர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறான். அந்த இது வாங்கிட்டு இருக்காள சரீரத்தில் லோகத்தை எல்லாம் தெரிச்சு சன்னியாசாசிரமத்தில் பண்ணுறான். அப்போ எல்லா தர்மத்துக்கும் இவன் சென்றான். அது கிரகஸ்தன். அப்போ தர்மத்தை போஷிப்பிச்சு பெருசா வளர்த்தி விடுறதப்போ வர்த்ததே.
விபரிணமதே. என்ன விபரிணாமம்? அந்த ஆயிடுத்து சொன்னால் அந்த தர்மம் ஆச்சுன்னு வச்சுக்கோ. விபரிணாமம் வருது. இனி நான் அடுத்த ஆசிரமத்துக்கு போகிறேன். ஸ்வயம் லோகத்தில் இருக்கிற அந்த விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு வானப்பிரசத்துக்கு போகிறான். விபரிணமதே, விபரிணாமம், மாற்றுதல். அப்புறம் என்ன? மாறுதல் வந்துவிட்ட அஸ்தி ஜாயதே வர்த்ததே விபரிணமதே அபட்சி. சரீரம் தளரும். ஆமாம். அப்போ அதில் சரீரம் தளர்ந்து விடுத. சரீரம் கிரியேஷன் தானே. ஒரு காலம் வந்தால் தளர்றது அதனுடைய சுபாவம். அந்த தளர்ற போதும் அவன் இதுக்கு வந்து விட்டான். இதில் கடைசியில் சன்னியாசாசிரமத்தில் கண்ணுக்கு புறப்படாத போகிறான். நேர பிரத்ரஸ்ய விஷ்டபம் ஆப்னோதி. அதை புத்திரஸ்ய பௌத்திரேனா பிரத்ரஸ்ய ஆப்னோதி விஷ்டபம். அப்படி வரான். அப்போ அந்த ஷட்பாவ விகாரம் தான் நம்மள்கிட்டையும் இருக்கு. அது சென்டராக இருக்கிறது தான் இந்த கிரகஸ்தாசிரமம். அந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு வரவனாரு? இப்போ புள்ள தான். ஆமாம், ஆமாம், புள்ள தான் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணும். அப்போ அந்த பிள்ளையினுடைய பெருமையை சாதாரணமாக பிதர்நிலத்திலேருந்து விடுவிக்கிறார். அதனால் ஒரு சக்தி சொன்னத்தோடு நிற்காத. அவன் என்னெல்லாம் பண்ணுறான்? வரக்கூடிய தர்மத்தை நிரந்தரமாக சங்கிலி கோர்த்த மாதிரி அதனுடைய தொடர்பை அற்றுப்போகாமல் காப்பாற்றுறதுக்கு தயாராக இருக்க. புள்ள வந்தால் அடுத்த பிள்ளை, அந்த புள்ள வந்தால் அடுத்த பிள்ளை. அப்படி சங்கிலி கோர்த்த மாதிரி பிள்ளைக்கு பிள்ளை அப்படின்னு தர்மம் செழிப்பாக என்றைக்குமே ஜாகரூகமாக அத்தனை பேருக்கும் புரிஞ்சுட்டு லோகத்தை காப்பாற்றுறது தர்மம் தான் இருக்கிறார். விஸ்வச ஜெகத பிரதிஷ்டா. அப்போ அத்தனை சௌரியம் அவனுக்கு உண்டு. அதுக்கு அந்த பிள்ளைக்கு. அதனால தான் இப்படி சொன்னால் இதில் மனுஸ்மிருதியில் பிரதர் சாப்பிடுவது இஷ்டமும் புத்திரன லோகாஞ்செய்தி பௌத்திரேன ஆனந்தமே சொல்ற. அதை புத்திரஸ்ய பௌத்திரன். இது இன்னொரு வழியில் எப்படி சொன்னாலும் தெரியுமோ? வேதத்தில் சுருக்கமாக சொல்லியிருக்கார். இத்தனையும் சேர்த்து சுருக்கமாக அவர் என்ன பண்றார்? ஜாயமானோவை பிராமணா திரிபிஹி ரிணவான் பவதி. அந்த ரிணத்தை இல்லாத பிரம்மச்சரியத்தினால ஒரு ரிணம் போச்சு, யாகத்தினால இன்னொரு ரிணம் போச்சு, புத்திரோத்பத்தியினால அந்த ரிணமும் போச்சு. புத்திரோத்பத்தியினால ரிணம் போச்சாதான் அவன் ரிணத்திலேருந்து விடுபட்டவன் பேரே வருது. ஏசவா ரிணா எஃப் புத்ரி. அவன் அனுடன். இது ரிணத்திலிருந்து வெளியில் வந்தவன். எஃப் புத்ரி. புத்திரஹா அஸ்ய அஸ்தின்னு புத்திரி. அதனால அந்த புத்திரி சொல்ற போது புத்திரனை உற்பத்தி பண்றான் பாரு. அதனாலதான் நீ என்ன செய்யணும்? விவாகத்துக்கு லட்சியம் புத்திரன். ஆமா, அந்த புத்திரனோட ஒட்டி இருக்கிற தர்மத்தினுடைய சாகைகள் இருக்க, கடற்கில் அதுக்கான சாகைகள். ஆமா, அந்த புத்திரனோட எங்க எல்லாம் தர்மம் கோத்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு தடவை பார்த்தா பிரமிப்பேன். அந்த அளவுக்கு அந்த வேதம் சொல்றோதே இப்படி சொல்லித்து. இது ஏசவா அதுன்னா இவன் தான் கடல்லேருந்து வெளிவந்தவன். புத்திரி. புத்திரன் இருக்கிறவன் தான். புத்திரனை பண்ணாதான் கடலாளிலேருந்து வெளியில் வந்த. அது வரைக்கும் நீ இல்லை. அப்போ அனுனகா. அது அவர் அப்படி கூட சொல்லலையே. வேதமே என்ன சொல்லித்து? பிரஜனனம் வை பிரதிஷ்டா. குழந்தை இருந்தால் தான் பிரதிஷ்டையே அந்த மனுஷனுக்கு. ஏட்டா இல்லை. லோகே சாது பிரஜாயாக தந்துந்தன்மான பிதுனாம் அருளோ பவதி. பிதுக்களுக்கெல்லாம் அவன் ருணமில்லாத ஆயிடுறான். ததேவ தஸ்யா அருணம். அதுதான் அவனுக்கு அருணம். இப்போ புத்திர பிராப்தி வந்தால் தான் கடன்லேருந்து வெளியில் வரான். கடன்கிற சப்தத்துக்கு நாம் கடன்கிற அர்த்தத்தில் சொல்லலை, கடமைங்கிற அர்த்தத்திலாம் வருது. ஆனால் அந்த கடமை அனிவாரியம். அது ஏதோ சாத்தியாப்பு சொல்லி தள்ளப்படாதுங்கிறதா கடன் ஆகிட்டான். கடன் கொடுத்தால் அது எப்படியாவது கொடுத்தாகணுமேங்கிற வேகம் வருமே.
அது வரத்துக்கு. அதனால் அப்படி ஒரு கொடுத்தார். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமோ, ததேவ தஸ்யா தஸ்மான் பிரஜனனம் பரமம் வளர்ந்து. அதனால் சிரேஷ்டம் குழந்தை பெற்றுக்கிறது தான் சிரேஷ்டம். அதனால என்னெல்லாம் சொல்றது தெரியுமோ வேதம். பிறந்த உடனேயே பிரம்மச்சரியத்தில் வந்து எனக்கு இதில் எல்லாம் பிரியம் இல்லாத ஆயிடுத்து, நேர சந்நியாசம் ஆகிட்டேன். இல்லை, சந்நியாசாசிரமத்தை பெருசாக்கிறதுக்கு அதை சமன்வயப்படுத்தினாலே தவிர லோகத்திற்கு ஒண்ணுமே பண்ணாமல் சந்நியாசம் ஆகிட்டா அவனால லோகத்துக்கு உபயோகம் இல்லை. இல்லை, அவ வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அந்த சன்னியாசாசிரமத்துக்கு பெருமை அடிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்காதே, அப்பவேலேருந்து அவன் ஞானி ஆயிட்டான்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆடு பண்றா பாரு, அது தர்ம விருத்தம். அது வந்தா அவன் பெருசுறது இல்லை. டே, அவன் பிறந்த உடனே அவன் காரியத்தை பார்த்துட்டு போறான்டா. நீ இப்படி நினைச்சு பாரு. ஒருத்தன் பிறந்த உடனே ஒருத்தங்கிட்டேருந்து வந்தான், எதுக்குடா சிருஷ்டிச்சேன்னு அவங்ககிட்ட கேட்கல. இவனுக்கு லோகம் வந்தோடனே ஒன்றுமே பிரியமில்லை. அப்போ தன்னை நினைச்சுக்கிட்டு லோகத்தையே தியாகம் பண்ணிட்டு போனா சுயநலவாதிடா. அவனுக்கு குழந்தை பிறக்கலையே சொன்னா அவன் அருணன் இல்லையே. நீங்க என்ன சொல்றீங்க எல்லாருமா சேர்ந்து? அப்பவே அவனுக்கு ஞானம் வந்து கொடுக்குது. ஆஹா அப்படின்ற அதுக்கு சிருஷ்டி பண்ணலே தர்மசாஸ்திரம். குழந்தை பிறந்த உடனே ஞானியா பெரிய சன்னியாசியா மாறிவிட்டா அது நமக்கு பெரிய உயர்வுன்னு அர்த்தம் இல்லை. நீ இந்த லோகத்துக்கு ஒண்ணுமே பண்ணல. பிரஜனனம் வை பிரதிஷ்டா வேதம் தானே சொல்றது. புரியுதா? அதனால அந்த புத்திர பிராப்திக்கு இருக்கக்கூடிய பெருமை இருக்க அது வானலாம இருக்கு. அது சொல்ல ஆரம்பிச்சா பல நாள் சொல்லலாம். அந்த புத்திரன் இல்லைன்னா புத்திரனுடைய மடியில் உட்கார்ந்துட்டு தான் அந்த புத்திரன் தான் சகாய்க்கிறான்டா. சரீரத்திலேருந்து விட்டு ஆத்மா வெளியில் வரத்துக்கு கஷ்டப்படுற போது அந்த புத்திரன் தான் சகாய்க்கிறான். லோகத்தில் சந்திரன் இருக்கா, ராத்திரியில் பிரகாசத்துக்கு நிறைய நட்சத்திரம் இருக்கு. ஆனால் அந்த சந்திரனுடைய பவர் நட்சத்திரத்துக்கு இருக்கோ? 1000 பவர் இருந்து 1000 பேர் இருக்கா சொன்னா கூட சந்திரனுடைய சந்திரிகையில் லோகம் பூரா இருக்க போக்குறது இருக்கிற போது அதுக்கு இருக்கிற பெருமை இல்லையா? அது ரொம்ப வசதி. ஒரே ஒரு புள்ள பிறக்கிறான், பிராமணனா, எல்லாரையும் பெருசாகிறான். ஒரே ஒரு சந்திரன் லோகத்தை பூரா ஆனந்தம் பண்றான். ஒரே ஒரு சூரியன் லோகத்தை பூரா ஆனந்தம் பண்றான். கர்ப்பம் எக்கச்சக்கமான குழந்தைகளை பெற்றிருக்கு. என்ன உபயோகம்? நது தாராகட குஞ்சித்து. அதனால் அந்த புத்திரனுக்கு இருக்கிற பெருமை இருக்க திருஷ்டாந்தத்தோடு சொல்றதுன்னு அர்த்தம் இல்லை. அவன் ஒரு ஆரம்பத்திலேருந்து வரான், அது இன்னொரு ஆரம்பத்தை கொடுக்குறான். அப்போ சாகோபசாகமா 4 யுகமும் தாண்டின உடனே பிரளயம் வர வரைக்கும் அது தொடர்ந்து பிரளயம் வரைக்கும் இருக்கக்கூடியதான பிராமண பரம்பரையை தொடர்ந்து நிற்க வச்சு அந்த பிராமண பரம்பரையினால வேதம், வேதோக்தமான அனுஷ்டானம் அதெல்லாம் கடைசி வரைக்கும் தொடர்ந்து நடக்கணும்னா புத்திரமம் பிரஜாதந்தம் மாவியவச்சேச்சி. ஆமா, அப்ப அந்த புத்திரனை நினைச்சுதான் கல்யாணத்தில் பண்றாங்க. அப்ப எப்படி விலாசாத்தகாகும்? அதுக்கு இப்படி இவரே சொல்லுவார். அப்படி இப்படி சொல்றாரு அவர் ஸ்லோகம். வரமேகோ குணி புத்திரா நஜ மூக்க சதான்யபி ஏகா குணி குணவான் புத்திரா வரம் சிரேஷ்டம். 100 பிள்ளை பெற்றுக்கார மூர்க்கல்ல உபயோகம் இல்லை. ஏக சந்திரா தமோஹந்தி, ஒரே ஒரு சந்திரன் இருட்ட அஜானத்தை விளக்கிறது. நெஜ தாராகணோபிச, ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் என்ன உபயோகம் இல்லை அப்படின்னு லௌகிகவாத திருஷ்டாந்தம் சொல்லியே
அந்த புத்தனுடைய பெருமை இருக்க அது அழகா சொல்றான். தாராகுணம் ஏகேனாதி சுபுத்திரேனா சிம்ஹி ஸ்வமிதி நிர்பயம். ஒரே ஒரு குழந்தை. என்ன குழந்தை? சிம்மத்தினுடைய பிள்ளை, ஆண் சிங்கம். நம்ம சொல்லுங்க, அவன் ஆண் சிங்கம் சொல்லுங்க. அது நிர்பயம் சொபிதி, பயமில்லாத தூங்குறது. சகைவ ரஜபி புத்திரை பாரம் பகதி தாசபி. அதே மாதிரி 10 குழந்தைகளை பெற்றாங்க. கழுதை அதை பாரத்தை வைத்துன்னு உட்காந்துருக்கு, தூக்கமே இல்லை, எல்லாத்தையும் கவனிக்கிறது. இப்படியெல்லாம் பல திருஷ்டாந்தங்களை கொடுத்து புத்தனுடைய வைசிஷ்டம் இருக்க. அது எந்த ஒரு ரூல்னாலே அவலம்பனம் பண்ண முடியாது. புத்திரன் இல்லைன்னா லௌகிகமாக ஒன்று சொல்கிறேன் பாரு. ஒரு மரம் பழுக்கவே இல்லை, காய் இல்லை, தூக்கி எறிவோம். புஷ்பத்தோட கலந்து பலம் இல்லாத போச்சுன்னா வெட்டி எறிவோம். அப்போ அது உபயோகம் இல்லாத ஆயிடுது. அது மாதிரி ஒருத்தன் குழந்தையை பெற்றுக்கொள்ளே புத்திரன் இல்லையே சொன்னா அபுத்திரஸ்ய கதிர்நாஸ்தி. இன்னொரு கோணம், அபுத்திரஸ்ய கதிர்நாஸ்தி சொர்க்கோ நெய்வக நெய்வக. புத்திரன் இல்லைன்னா அவனுக்கு கதியே இல்லை, வேற வழியை கதியை கொண்டு வர முடியாதுங்கிறான். அப்படி அந்த புத்திரனுடைய வைசிஷ்டம் இருக்கு. அபுத்திரஸ்ய கதிர்நாஸ்தி சொர்க்கோ நெய்வக நெய்வக. சொர்க்கம் அவனுக்கு இல்லவே இல்லை, சொர்க்க சுகம் கிடைக்காது. அவன்லாம் வந்ததுக்கு அப்புறம் யாகமெல்லாம் பண்ணா சொர்க்கத்துக்கு போனான். அவனே இல்லைன்னா அங்கேயே வச்சிருக்காரு ஜாதபுத்திர கிருஷ்ணகேஜி அக்னிநாத நீத. ஆமா, குழந்தை பிறந்திருக்கணும், வயசாக இருக்கக்கூடாது, அப்ப நீ யாகம் பண்ணு. சர்வத்துக்கும் எலிஜிபிலிட்டி வரணும்னாலே புத்திரன் வேணும். சம்பிரதாயத்திலேயே புத்திரன் இல்லாதவள் பாலிக தரிக்கப்படாதுங்கிறான். புத்திரன் இல்லாதவன் இங்க வரப்படாதுங்கிறான். அப்ப எல்லா இடத்துலையும் புத்திரன் இல்லைங்கிறது குறையாக பார்க்கறது. சர்வத்திர கர்மானுஷ்டானங்கள்லேயே புத்திரன் இல்லாதவனை குறையா சொல்லுங்க. புத்திரன் இருந்தால்தான் தன்னுடைய அப்பாவை மட்டும் கரையேற்றலாம் இல்லை. அதுக்கப்புறம் அப்பாவோடப்பா பண்றானே, திருப்பூரிடத்தை இழுத்துன்னு பண்றானே. நித்தியம் என்ன தாற்பயம்னா, இங்க பிறந்த மனிதன் இருக்கான அவனை ஆராத்திய தெய்வமா ஆக்கிறதுக்கு, அவனை தெய்வமா ஆக்கிற சக்தி நமக்கு இல்லை. இங்க பிறந்திருக்க ஒரு மனுஷனை சிருஷ்டிகர்த்தாவே பண்ண முடியாத ஒன்றை நாம பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இங்க பிறந்திருக்கான் ஒரு மனுஷன், எங்க அப்பா பிறந்திருக்கா, நான் பிதுக்களா மாத்துறேன்னா என்னால மாற்ற முடியாது. என்னால என்ன முடியும்? ஏற்கனவே பிதுக்களா ஒன்று இருக்கா, அந்த பிதுக்களோட இதை நான் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டான். அது சிருஷ்டி அல்ல, அது சங்கல்பம். அது தர்மசாஸ்திரம் ஒத்துக்கிறது. இது செத்து போன உன்னுடைய தகப்பனார அந்த தெய்வ பிதுக்களோட சேரு அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கறதுக்கு பிள்ளை தான் முடியும், பிள்ளை இல்லாதவனுக்கு முடியாது. அதை எப்படி சொல்றான்? லோகத்தில் பசுக்கள் இருக்கா, பசுக்கள் ருத்ரால் இருக்கா, ஆதித்யால் இருக்கா, இதெல்லாம் தேவதைகள். பசவஹா அஷ்டோ பசவஹா, 8 பசுக்கள், ஏகாதச ருத்ராக இருக்க, துவாதசாதித்யா எல்லாம் தேவாள். நீ அந்த பசுக்களையும் ருத்ராலையும் ஆதித்யாலையும் அவளுடைய உருவத்தில் உங்க அப்பா அம்மாவை பாருங்கிறான். உங்க அப்பா அம்மா பிதுத்த பிராப்தியை நான் அடைவிக்க முடியாது, ஸ்டேட்டஸ் எல்லாம் மாறாது. அவா ஸ்வரூபத்தில் நீ பாரு. பகவ பிதரோஜேயா, நீ தெரிஞ்சுக்கோ. ருத்ரா செய்வ பிதாமகா பிரபிதாமகா சதாதித்யா சுதிஹி ஏஷா சனாதினி. உனக்கு இடம் கொடுத்துருக்கு. அதனால் உன்னோட அப்பா அம்மாவை நீ பிதுத்த பிராப்தி அடைவிக்க முடியாது.
இவாளோட சேர்த்து விடலாம். அதோட அவருக்கு பிதுத்துவ பிராப்தி வராது. இவாளோட சேர்ந்த உடனே அது சேர்ந்தவன் ஆறாம், அப்போ பிதுத்துவ பிராப்தி. அதனால அவா ரூபத்தில் நீ உங்க அப்பாவை பாரு, வசு ரூபத்தில் உங்க அப்பாவை பாரு. அப்பா ரூபத்தில் வசுவை பார்க்க முடியாது. வசு ரூபத்தில் பார்த்தா தான் அவன் பிதுத்துவம்னு அர்த்தமாச்சு. ருத்ர ரூபத்தில் பார்த்தா தான் உன் பிதாமகனை பார்க்கலாம். ஆதித்ய அவள்லாம் ஏற்கனவே இருக்கிறவா, சிருஷ்டிலேயே முன்னாடி சிருஷ்டி பண்ணவா. அந்த ஒரு காரியத்தை இவன் பண்ணி வைக்கிறானே, இவன் இல்லைன்னா எப்படி நடக்கும்? அது எங்கே இல்லைன்னு சொல்றான் தெரியுமோ, அது பண்ணி வச்சு ஒரு பக்கம் ஒதுக்கி போகக்கூடாதுங்கிறது நினைச்சு அந்த பிதுக்களுடைய திரிபூர்ணமான பிதுக்களுடைய ஆராதனை சுபகர்மாக்கள்லாம் அங்கமா வச்சு அது பண்ணாதான் அது பூர்ணத்தை ஆகணும்னு வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கிறதுனால அந்த கர்மா பண்றதுக்கு இந்த புள்ள வேணும். அப்போ புள்ளை வயசாரா சம்பாதிச்சு சாதம் போட்டு எனக்கு கைகால் வரலன்னா பிடிச்சு லௌகிகமான சுசூஷைக்கு உபயோகப்படுறோம்னு அர்த்தம் இல்லை. ஆமாம், சகல தர்மத்தையும் இவனுக்கு அப்புறம் அவனை ஏற்றுக்கொண்டு தர்மத்தினுடைய அந்த தொடர்ச்சி இருக்க அதுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமலேயே அடுத்த பிள்ளைக்கு சாட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கான். ஆமாம், அப்போ அவன் தான் புத்திரன் தான் நமக்கு எல்லாத்தையும் பண்றான். அந்த புத்திரனை உற்பத்தி பண்றதுக்காக கல்யாணம். அப்போ அந்த புத்திரனை உற்பத்தி பண்றது கல்யாணம் வருவது, கல்யாணம் வரும் கொண்டாட்டமாக இருக்கக்கூடாது. அது என்னமா இருக்கணும்? தார்மீகமாக இருக்கும். ஆமாம், ஏன்னா அந்த தர்மத்துக்கெல்லாம் அது அடிப்படை. அதனால தான் என்ன பண்ணால் கல்யாணத்தை இவா கிரியேட் பண்றான். நான் அடுத்த கிரஸ்தாசிரமத்துக்கு போகலான்னு இருக்கேன். அதனால எனக்கு தகுந்ததான ஒரு பொண்ணை தேர்ந்து கொடுத்தோன்னு இவன் கேட்குறான். ஆமாம், ஏன்னா அந்த புத்திர பிராப்தி வந்தால் தான் தர்மம் வளரும் என்கிறதுனாலே அவனுடைய எண்ணமே தர்மம் வளர்றதுக்காக தான் பொண்டாட்டியை தேடின்னு வர சொல்றான். எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் நினைக்கக்கூடிய சங்கல்பம் சார்த்தகமாகுமோ அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க இதுக்கு எல்லாம் பார்த்துருக்க, நீ என்ன சொல்றதோ அதை கேட்கிறேன் அப்படின்னு பிராமணத்தை இவன் பிரார்த்திக்கிறான். அப்போ இந்த பிரார்த்தனா ரூபேல தான் இந்த புத்திர பிராப்தியை பார்க்குறானே தவிர விலாச ரூபம் அல்ல. அப்போ அந்த புத்திரனுடைய கண்ணோட்டம் எப்படி போகிறது? பரம்பரையா இந்த தர்மம் எது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடியதான 4 விதமான யுகங்கள் முடிகிற வரைக்கும் அந்த தர்மத்தினுடைய தொடர்ச்சியை அழிக்காமல் செழிப்பாக வச்சுருந்து, ஏன் லோகம் தர்மத்தினால்தான் தாங்கி இருக்கிறோம். விஸ்வச ஜெகத பிரதிஷ்டா, அந்த காரியம் பூரா அந்த புத்திரனுக்கு வருது. அதனால தான் அவர் சொல்கிற போதே அபுத்திரஸ்த கதிர்நாஸ்தின்னு ஒரு சொல்கிறாரு. சாமானிய வாசனம், குழந்தை இல்லைன்னா அவனுக்கு கதியே இல்லை. சொர்க்கோ நெய்வத, சொர்க்கம் நிச்சயமா இல்லை. தியாகம் வந்து யார? அதனால புத்திர பிராப்தி தான் ஜீவிதத்தில் லட்சியம். பிராமணனா பிறந்தவன், ஏன்னா அவன் கடமை. அவன் தான் பிறக்கிற போதே பிராமணனா பிறக்கிறான். எதுக்காக? தர்மத்தை வளர்த்துறதுக்கு. அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி புத்திர பிராப்த வழியாத்தான். இவன் போனதுக்கு அப்புறம் சட்பாவ விகாரத்தில் இவன் போயிடுவனே, கடைசி காலம் வரைக்கும் இருக்க முடியாத. அப்ப தன்னுடைய வாரிசு உற்பத்தி பண்ணி வாரிசா உற்பத்தி பண்ணினா கடைசி காலம் வரைக்கும் அந்த தந்து ஒரு கங்கி கோத்த மாதிரி கயிறெடுத்து கட்டுற மாதிரி அந்த தர்மத்தை அனுசாரம் பண்ணக்கூடியதான அந்த பரம்பரையை சிருஷ்டி பண்றானே, அதுக்கு தான் கல்யாணம். அப்போ அந்த கல்யாணத்தில் நாம் என்ன செய்யணும்? கண்ணோட்டம் எப்படி இருக்கணும்? கல்யாணத்தில் தார்மீகமான புத்தி இருக்கணும். ஆமாம், தாற்காலிகமான இந்திரிய சுகமோ அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடியதான லௌகிகமான சுகபோகங்கள்லையோ பிடிப்பு அப்படிங்கிறதுக்கு நீ பண்ணிக்கலை. அது ஒன்று கிடைக்கிறது, ஆனுஷங்கிகமாக கிடைக்கிறது. அதே லட்சியமாக்கி பிரதான லட்சியத்தை திராட்டில் விடுற போது நாம் எல்லாம் அசடாயிடும், தத்துவத்தை புரிஞ்சுக்காத. அந்த காலம் இப்போ வந்ததுனால நாம் முழிச்சுக்க வேண்டிய காலம் வந்து, அதனால் நாம் அதை கரெக்டாக
பண்ணணும்.